முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 2-3 முறைதான் அவரு பேசும்போது மினிஸ்டர்கள் நின்னாங்க. ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் உரை, கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லி முடிஞ்ச உடனே எதற்காக முதலமைச்சருடைய பேச்சை இவங்க குறுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னதுபடி முதலமைச்சர் பேச வேண்டும். பேசிய பின்பு கருத்துகளுக்கு பதிலளிக்க அவர்கள் பதிலளிக்கும், நாங்களும் பதிலளிக்க தயாரி இருக்கிறத பதிவு பண்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மரபு இருக்கிறது, எப்போது வேணா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க அந்த மரபை நீங்க கடைபிடித்தீங்களா உங்க ஆட்சியில? நீங்க முன்பு எப்படி நடந்தார் என்பதை பற்றியோ, முன்பு நடந்த நிகழ்வுகள் பற்றியோ நீங்கள் சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த அவையினுடைய மாண்பை குறைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்வது வேண்டாம். இப்போது உள்ள பிரச்சனை, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சை உறுதி செய்து முடிக்க வேண்டும். அவர் முடித்த பிறகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் நிச்சயமாக வாய்ப்பு தருவேன். அவர் கேள்வி கணக்குகளை தொடுக்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம். விளக்கம் தருவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார். அமைதியாக என்னை அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு முதலமைச்சர் உரையை தொடரலாம். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் உங்க இடத்துல போய் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க ஒரு மூத்த உறுப்பினர், சபை விதிகளை நன்கு தெரிந்த ஒரு உறுப்பினர், நீங்க போய் இடத்துல உட்காருங்க. முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். இப்போது எந்த விதமான பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நான் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நீ எழுந்து நிற்பதிலே நியாயம் இருக்கிறது. உட்காருங்க. வாய்ப்பு உறுதியாக எதிர்க்கட்சி தலைவருக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மட்டுமல்ல, உட்கார்ந்து அவர் பேசிய பேச்சுக்களை என்ன இருங்க, என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ, வினாக்கள் இருக்கிறதோ அதை நீங்க கேட்கலாம். அவர் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். பேசி முடிக்கின்ற வரை அமைதி காக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முழு ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர், நீங்க உட்காருங்க. நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க. அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க அது மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்க இப்ப என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு
முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இருங்க. நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசியதும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அதை நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசலாம். இந்த டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக, தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம்.